உலகம் முழுவதும் வாசிக்கப்படும் மங்களவாத்தியமான நாதஸ்வரம் கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் நரசிங்கம்பேட்டையில் பாரம்பரிய முறையில் தயாரானவை என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நாதஸ்வரத்தை வாசிக்க தெரியாத போதிலும் இந்த ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த 4 குடும்பங்கள் அதற்கு உயிர் கொடுத்து பல குடும்பங்களை வாழ வைத்து வருகின்றனர். அந்த நாகஸ்வரத்தில் முன்பகுதி அமைப்பு பார்த்தீங்கன்னா நாகம் மாதிரி இருக்கிறதுனால நாகஸ்வரம்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாயனம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நாதஸ்வரமாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் இங்கே ஒரு 10 குடும்பத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் அப்படியே காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சி இப்போ ஒரு 4 ஃபேமிலி மட்டும் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லாகவே எல்லா கோயில்லையுமே வாசிக்கிறது மங்களவாத்தியம்னாலே நாதஸ்வரம் தானே. அப்போ நாதஸ்வரம் எல்லா கோயில்லையும் முன்னாடி காலத்துலேருந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போயும் புழக்கத்தில் இருக்குது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த நாதஸ்வரன்றது அழியாது. அதான் இந்த நாட்டுக்கே ராஜாவான மன்னர் பதவி ஏற்கும்போது இந்த வாத்தியத்தை வாசிக்கிறாங்க. அதனால தான் இது ராஜவாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 17ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்திங்கன்னா எல்லா சுப நிகழ்ச்சிகள், கோவில் திருவிழாக்கள், அது மற்றபடி அனைத்து நிகழ்ச்சிகளும் இந்த வாத்தியத்தை வாசிக்கிறாங்க. மிகவும் பழமையான திமிரி நாதஸ்வரத்தில் இசையின் முழு உயிரை வெளிப்படுத்த முடியாத காரணத்தால் நாதஸ்வர சக்கரவர்த்தி ராஜரத்னம் பிள்ளையும் நாதஸ்வர வடிவமைப்பாளர் ரங்கநாத ஆசாரியும் இணைந்து உருவாக்கியதுதான் தற்போது உலகம் முழுவதும் தமிழர்களின் இசை அடையாளமாக ஒலிக்கும் பாரி நாதஸ்வரம். மரிவிந்துன்றது இப்போ வாசிக்கக்கூடிய நாதஸ்வரம் எல்லாமே பார்த்திங்கன்னா 1943 அப்புறம் தான் அந்த சுத்த மத்தியம்னு உள்ளது இருக்குது. அதுக்கு முன்னாடி பிரதி மத்தியம்னு சொல்லுவாங்க, திமிரி பாரின்னு சொல்லுவாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ டெல்லியில் நாதஸ்வரம் வாசிச்சிருக்காங்க. அது இங்கே நரசிங்கன்பேட்டிலேருந்து செஞ்ச நாதஸ்வரம் தான். அது சுத்த மத்தியமும் பேசும் நாதஸ்வரம். அது திருவாவடுதுறையிலேருந்து TN ராஜரத்ன பிள்ளையை அவங்க செங்கோல் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு இப்போ அங்கே வாசித்த நாதஸ்வரம் எங்கள் தாத்தா தயாரித்து கொடுத்த நாதஸ்வரம். அந்த நாதஸ்வரத்தில் தான் ஒரு சண்முக பிரியாராக வாசிச்சிருக்காங்க. நாதஸ்வரத்தின் நீளமிகு குழல் பகுதி ஆச்சா மரத்திலும் வட்ட வடிவம் கொண்ட முகப்பு பகுதி வாகை மரத்தால் வடிவமைக்கப்படுகிறது. இது இசைக்கு ஒரு அழகையும் ஆழத்தையும் கொடுக்கிறது. நாணல் புல்லால் உருவான சீவாளி நாதஸ்வர உடலுக்கு சுவாசமாய் உயிர் ஊட்டுகிறது. இந்த பாரிநாதஸ்வரம் இசைக்கலைஞர்களால் நீண்ட நேரம் வாசிக்க முடியும். பாரிநாதஸ்வரத்தின் இசை ஆழத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெற்றி பெற்ற தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் வரும் நலம்தானா பாடல் மூலம் உணர முடியும். நாதஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் சொரஸ்தானம் அமைக்கிறது ரொம்ப முக்கியங்க. உள்ளுக்குள்ள போர் பண்ணதுக்கப்புறம் எல்லா இடமும் ஒரே மாதிரியா தெரியும். எந்த இடத்துல உட்கார வச்சா அந்த நாதஸ்வரம் அக்யூரேட்டாக சுத்தி பாக்ஸில் சேருங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அதைப்படி பார்த்து கண் பார்வையில் பார்த்து மார்க் பண்ணி நூல் அடிச்சுட்டு நாங்கள் சொரஸ்தானத்தை அமைப்போம். இதுக்கு வைக்கிறது தான் கேம்பஸ் மூதாதையர் வச்சுட்டு போன அளவு இருக்குது. அதைப்படி தான் போடுவோம். போட்டோன்னே இந்த சொரஸ்தானம் கரெக்டாக சுத்தி பாக்ஸில் போய் அமையணும். அமைஞ்சால் தான் இந்த நாதஸ்வரம் முழுமையான நாதஸ்வரம் சொல்லுவோம். சீமட்ட நாதஸ்வரத்துக்கு புதுசாக கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது ஒரு அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம், ஒரு அடையாளமாக நினைக்கிறோம். ஒவ்வொரு துறையில் உள்ளவங்களுக்கு என்னென்னமோ தேசிய விருது, பாரத் விருது, பத்மஸ்ரீ விருதுன்னு கொடுக்குறாங்க. பாரம்பரியமாக வாழையடி வேலையை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்தமாரி தேசிய விருது கொடுக்கலாம். அதை அரசு அதுக்கான முயற்சி எடுக்கணும். அடுத்த இதுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். சமூக ஊடகங்கள் மூலம் இளம் தலைமுறையினர் இசையை கொண்டாட தொடங்கியுள்ளனர். தமிழ்நாட்டிலும் இசைக்கல்லூரிகள் பெருக ஆரம்பித்துள்ள நிலையில் நாதஸ்வர கருவிகளை தயாரிக்கும் பணிகளில் நரசிங்கம்பேட்டையில் அடுத்த தலைமுறையினர் ஈடுபட தொடங்கியுள்ளனர். நாங்கள் இதில் வருமானம் எதுவுமே கிடையாது. இந்த கலையை அழிவிட்டுறக்கூடாது, எங்களோட அடையாளம்ன்றதுனால நாங்கள் இதில் லாபமோ நஷ்டமோ நாங்கள் அதை எங்களோட உழைப்பை கொடுத்து அதை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த இதுக்கு வரலன்னா இந்த நாதஸ்வரம் இந்த அப்பா காலத்தோடய இது முடிஞ்சிடும். வெளியிலையும் வேறு எங்கேயும் செய்யலை. இப்போதைக்கு இன்னும் இந்த 3 குடும்பம் இருக்குது. இப்போ 2 குடும்பம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நானும் இல்லைனா அடுத்த ஜென்ரேஷனும் செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இந்த தொழில் அழிஞ்சு தான் போகும். ஸோ அதை கற்றுக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். காற்றை இசையாக மாற்றும் ஆச்சா வாகை மரங்கள் தமிழ்நாட்டில் அரிதாக கிடைப்பதால் நாதஸ்வர இசைக்கருவியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக வேதனைப்படுகின்றனர் அதன் தயாரிப்பாளர்கள். மர பிரச்சனைங்க தாங்க எங்கள் தொழிலில் போயிட்டுருக்குது. மரம் தெரியாத முறைக்கு கிடைக்கிறதில்ல. மரம்லாம் இங்கே லோக்கலில் உள்ள மரங்கள்லாம் கிடைக்காம ஆந்திரா போய் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. ஆச்சா மரமும் செம்மரமும் ஒரே கலரில் கொஞ்சம் வித்தியாசத்தில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் நிறையா ஃபில்டர் பண்ணுது. ஹைவேல பண்ணும்போது எங்களுக்கு மரம் கை கிடைக்கும்போது உங்கள் 100 ரூபா ஜாமான் எங்கள் 500 ரூபா கொடுப்பாங்க.
மேலும் இதன் பின்னணியில் இருக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் விருது மற்றும் ஓய்வூதியம் போன்றவை கிடைத்தால் அவை சிறந்த அங்கீகாரமாக இருக்கும் என இயங்குகின்றனர். ரொம்ப நார்சிங்பேட்டில் அவர் தயார் பண்ணலன்னா நாங்கள் நாதஸ்வரம் வாசிக்க முடியாது. நார்சிங்பேட்டை உயிர் அவங்க தான். அவங்க ஞானம் என்னன்னாக்கா, அந்த சப்தஸ்வரங்கள் அந்த ஹோல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, பிரம்மாஸ்திரம் போட்டிருக்காங்கன்னாக்கா, ஒரு கரெக்டாக அந்த சப்தஸ்வரம் கரெக்டாக ஒரு ரக்ஷத்துக்கு ஒரு ரக்ஷத்துக்கு வித்தியாசம் இருக்காதுங்க. அப்படி சுத்தமாக இருக்கும். அதுதான் அந்த நார்சிங்பேட்டுக்கு ஒரு ஸ்பெஷலே. அது வரும் அவங்களுக்கு, ஒரு ஆண்டவனு கொடுத்த வரம் அது. வேறு யார் தயார் பண்ணால் அந்த மாதிரி வராது.